ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க ஃபேமிலி மெம்பர் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என்ற முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. நமது ராசிக்கு மட்டும்தாங்க ஸ்பெஷலாக இந்த வீடியோ வந்துட்டு இருக்கு. ஸோ இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். ஏன்னா நீங்க மற்ற ராசி பலன்களை பார்த்துட்டு உங்க ராசி வரதுக்காக வெயிட் பண்ண தேவையில்லை. ஸோ நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக தான் இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமது சேனலை. மேலும் மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. அப்பதான் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. இந்த வீடியோல திங்கட்கிழமைக்கு உண்டான ராசி பலன்கள் தான் பார்க்க போறோம். நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமையே இந்த வீடியோ பார்க்க வாய்ப்பு இருக்குங்க. அந்த மாதிரி நேரத்தில் இங்கே குழப்பம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். இது 11ஆம் தேதி திங்கட்கிழமைக்கு உண்டான ராசி பலன்கள். ஒருவேளை உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க ஐ பட்டனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணிக்கோங்க. வீடியோ இடையில வரும். மேலும் நம்ம சேனலோட ஹோம் பேஜ்லயும் நீங்க போய் அதை பார்த்துக்கலாங்க. ஸோ இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி 2023ஆம் வருடங்க திங்கட்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் கார்த்திகை மாதம் 25ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு சதுர்த்தசி தினம் நண்பர்களே. மேலும் இன்றைய தினம் சிவராத்திரி தினமாக அமைந்துள்ளது. இன்னைக்கு பர்த்டே கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும், இன்னைக்கு திருமண நாள் போன்ற அனைவசரி கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். எனது இனிய உளமார்ந்த வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நமது கன்னிராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 2ஆம் தனஸ்தானத்துல தனஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்று குரு பார்வையை பெற்றுக் கொண்டு இருக்கிறாருங்க. இது அதிர்ஷ்டகரமான ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. மேலும் 3ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கையாக செவ்வாய், சந்திரன், சூரியன், புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறார். ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி நண்பர்களுக்கு உற்சாக வெள்ளத்தில் நீங்க மிதக்கக்கூடிய வகையில் நிறைய நன்மைகள் காத்திருக்குங்க. குறிப்பாக எந்த ஒரு காரியங்கள் இன்றைய தினம் நீங்கள் செய்தாலும் ஒரு தைரியம் பிறக்குங்க, துணிவோடு செயல்படுவீங்க, மேலும் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. ஸோ தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய அந்த காரியங்கள் கிடைக்கக்கூடிய வெற்றிகள் காரணமாக சந்தோஷம் மட்டும் இல்லைங்க, அந்த வெற்றிகளுக்கு அப்புறமா வர உற்சாகம் நாள் முழுக்க தொடரக்கூடிய வகையில் அடுத்தடுத்த வெற்றிகள் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கலாம். எனவே இன்னைக்கு நீங்க நிறைய காரியங்களை ட்ரை பண்ணிட்டே இருக்கிறது நல்லதுங்க. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை பற்றிய சிந்தனைகள்லாம் இன்னைக்கு உங்க மனசுல ரொம்ப அதிகமாக இருக்கும். மேலும் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்கள்ல இது வரைக்கும் இருக்கக்கூடிய இழுபறிகள் எல்லாம் மறையுங்க. கொடுக்க வேண்டிய கடன்கள் எல்லாத்தையுமே உங்களால செட்டில் பண்ண முடியும். இப்பொழுது அந்த அளவுக்கு உங்களுக்கு பண வரவுகள் வருங்க. உங்களுடைய வர வேண்டிய இடத்துல இருந்து வரக்கூடிய பணமும் வந்து சேரும். அதனால நீங்க கொடுக்கறதுல எந்த சிரமமும் இருக்காதுங்க. உங்க கடன்களை அடைக்க முடியுங்க. நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை உங்களுக்கு டிரான்சாக்ஷன் சம்பந்தமான விஷயங்கள்லாம் இருக்குங்க. ஏன்னா அற்புதமான ஒரு நாள். வியாபாரிகளுக்கு உங்க வியாபாரத்தில் இத்தனை நாள் கொஞ்சம் டல்னஸ் இருந்தது அப்படின்னா இன்னைக்கு அதெல்லாம் நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. மந்த நிலை மாறக்கூடிய யோகம் வியாபாரிகளுக்கு இருக்கிறது. எனவே வியாபாரம் மூலமாகவும் நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுங்க. கொடுக்கல் வாங்கல் எல்லாத்தையுமே சீர் செய்து இந்த தினத்திலிருந்து சிறப்பாக மாற்றிக்கொள்வீங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படுங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது காரணமாக உங்களுக்கு விளையாட்டு தொடர்பான விஷயங்களை கூட அதிகமான ஈடுபாடு ஏற்படும். பிடித்தமான விளையாட்டுகளை இங்கே தாராளமாக விளையாடலாம். ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாமே நீங்கக்கூடிய நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு இருக்க நண்பர்களே. உங்களது தாய் வழி சொந்த பந்தங்கள், தாய் மாமா போன்ற தாய் வழி சொந்த பந்தங்கள் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட நீங்க பழகும் போது கொஞ்சம் சூழ்நிலை தகுந்த மாதிரி அனுசரித்து போறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ அனுசரித்து போங்க. இன்னைக்கு கண்டிப்பாக சொந்த பந்தங்கள் மூலமாக நீங்க நிறைய நன்மைகளை பெற முடியும். அற்புதமான ஒரு சிறந்த வெற்றிகரமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறதுனால தேவையான உதவிகள் ஆதரவு பெருக உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நன்மைகள் அதிகமாக கிடைக்குங்க. நீங்க பரந்த மனதோடு செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு நீங்களே ஒரு தூண்டுகோலாக இருந்து ஒரு விளக்கு எப்படி எரியறதுக்கு நீங்க திரியை தூண்டி விடணுமோ அப்படி நீங்களே உங்களது தூண்டுதல் குறையும் போது நீங்களே ஒரு தூண்டுதலாக இருந்து உங்க என்கரேஜ் பண்ணிட்டு உங்களுக்கு உங்களுடைய வேலைகளை நீங்க தாராள மனமாக பரந்த மனதோடு நீங்க அணுக வேண்டியது ரொம்ப அவசியங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுனால உங்க ஃபிளெக்சிபிலிட்டி டீம் கண்டிப்பாக அதிகரிக்கும். பகிர்ந்து கொடுக்கக்கூடிய தன்மை இன்னைக்கு அதிகரிக்கும். அதனால இன்றைய தினம் மிகப்பெரிய வெற்றிகளை பெற முடியுங்க. நெகட்டிவ் விஷயங்களை நீங்க தவிர்க்க முடியும். அந்த நெகட்டிவ் விஷயங்கள், அதாவது அச்சம், வெறுப்பு, பொறாமை, பழி வாங்குறது, அந்த மாதிரியான நெகட்டிவ் உணர்ச்சிகளை இன்னைக்கு நீங்க விட்டெழுத்துட்டு சிறப்பாக செயல்பட முடியுங்க. அதுக்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளுங்கள். நாள் முழுக்க கையில பணம் புரண்டு கொண்டே இருக்குங்க. கொடுக்கல் வாங்கல் எல்லாமே நடந்து கொண்டே இருக்கும். இன்றைய தினம் நாள் முடிந்த பிறகு உங்களால பணத்தையும் நிறைய சேமிக்கவும் முடியுங்க. ஸோ பணத்தை நீங்க ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணுங்க. உங்களுக்கான பணத்தை மற்றவங்க நம்பி கொடுக்காதீங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற மனதிற்கு இனிய காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம்
உண்மையிலேயே உங்களது காதல் வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, உங்களது உறவுலேருந்து பாதிக்காமல் இருக்கிறதுக்காக நீங்கள் கண்டிக்க வேண்டிய விஷயங்கள கண்டிப்பாக தாங்க இருக்கணும். எல்லா இடத்துலையும் அன்பை காட்டுறது சரியில்லை. ஸோ உங்கள் மனம் கவர்ந்த அன்பு என்ற காதலருடன் இன்றைய தினம் அவரது தவறுகளை நீங்கள் சுட்டிக்காட்டுவதற்கு தயங்கக்கூடாதுங்க. அன்பு உறவுகளை வலுப்படுத்தும் என்றாலும், அதீதமான அன்பை காட்டுவதன் மூலமாக உறவு வலுப்படுறதுக்கு பதிலாக அதுக்கு எடுத்து விடுங்க. நீங்கள் உங்கள் காதலருடைய குறைகளை அவர்கிட்ட சொல்லலை அப்படின்னா, மற்றவங்க மூலமாக அது தெரிய வரும்போது அவர்கள் இன்னும் அதிகமான வருத்தப்படுவாங்க. ஸோ இன்னைக்கு உங்க காதலர் இருக்கக்கூடிய குறைகளை நீங்கள் அவர்கிட்ட பேசி புரிதல் ஏற்படுத்திக் கொள்ள உகந்த ஒரு நாளுங்க. ஆனா வாக்குவாதங்கள் பண்ண வேண்டாம். இந்த தினம் நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய புதிய புதிய ஐடியாக்கள் உங்க மனதில் நிறைய உதயமாகக்கூடிய யோகம் இருக்குங்க. அந்த மாதிரி ஐடியாக்களை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டு இன்னும் சிறப்பாக தன லாபத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க. உங்களது வாழ்க்கையுடைய சந்தோஷங்களை நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு உங்க நண்பர்கள் கூடயும் நீங்க இன்னைக்கு நேரத்தை செலவிடலாம். நண்பர்கள் மூலமாக அதிகமான சந்தோஷம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களே, சொசைட்டிலிருந்து நண்பர்கள்ட்ட இருந்து நீங்க விலகி இருக்கக்கூடாது. அப்படி நீங்க விலகி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தேவைப்படுற நேரத்தில் யாருமே வரமாட்டாங்க. ஸோ எல்லாரு கூடயும் ஒன்றி இன்றைய தினம் நீங்கள் சுமூகமாக உறவை பேணி பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நண்பர்களே, இன்றைய தினம் உங்களது திருமண வாழ்க்கையில உங்க வாழ்க்கை துணை உங்க வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமான ஒருத்தர் அப்படின்றத இன்னைக்கு நீங்க புரிந்து செயல்படுவீங்க. அந்த அளவுக்கு நல்ல தருணங்கள் இன்னைக்கு இருக்குங்க. உங்களது வாழ்க்கை துணையின் இம்பார்ட்டன்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு புரியக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நமது கன்னிராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் உற்சாகமான ஒரு நாளாகவும் அமைதி. நண்பர்களே, சந்தோஷங்களை அனுபவிக்க நீங்கள் புதிய ஐடியாக்களை நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. நண்பர்கள் கூட இருங்க. உடன் பிறந்தவர்களை பற்றிய சிந்தனைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல மனமகிழ்ச்சி இன்றைய தினம் காத்திருக்குங்க. அவர்கள்ட்ட நீங்க தேவையான உதவிகளை கண்டிப்பாக கேட்டுப்பட்டுக் கொள்ளலாம். அலுவலக பணியில் இருக்கவங்களுக்கு சிறப்பான வேலைகள் செய்யறதுனால பாராட்டு புகழ் எல்லாமே கொடுங்க. நிறைய ஐடியாக்கள் பண வரவுகள் நீங்கள் பெருக்கிக் கொள்வதற்காக உங்களுக்கு உதயமாகுவதனால பண வரவு திருப்தியாக மாற்றிக்கொள்ள முடியும். சில உல்லாச பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழல்கள் இப்பொழுது உங்களுக்கு இருக்கு. நண்பர்களே, கூட பிறந்த அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் திருப்தியாக அமையும். நண்பர்களே, தேவையான உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அலுவலகத்துல சில நல்ல மாற்றங்கள் உருவாக்கக்கூடிய அறிகுறி இன்றைய தினம் உங்களுக்கு தோன்றலாம். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம், மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. நண்பர்களே, உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நீங்கள் மிகச்சிறப்பான வகையில் இன்றைய தினத்தை மேம்படுத்திக் கொள்ள வயலட் கலரை பயன்படுத்தலாங்க. ஊதா நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமையிறதுங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 8, 8ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான படங்களை காணும்பொழுது நமது கன்னிராசி என்பதில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களது சிந்தனை வளம் பெறுவங்க. நிறைய புதிய ஐடியாக்கள் உங்களுக்கு உருவாகும். கூட பிறந்த சகோதர சகோதரிகளை பற்றி அதிகமான ஐடியாக்கள் உங்களுக்கு இன்னைக்கு நிறைய இருக்கு. நண்பர்களே, அவர்களை பற்றின சிந்தனைகள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சகோதர சகோதரியுடைய உறவுகளை பற்றிய யோசனைகள் நிறைய வருங்க. கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்கள்ல இன்னைக்கு உங்களுக்கு வழக்கத்தை விட அதிகமான முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மந்தநிலையெல்லாம் மாறி உங்க வியாபாரம் சூடு பிடிக்க ஆரம்பிக்குங்க. மனதில் ஒரு விதமான தன்னம்பிக்கை உருவாகும். தைரியமா செயல்படக்கூடிய யோகம் இருக்கிறது. எனவே அது உங்களுக்கு காரிய வெற்றிகளை அதிகமாக பெறுவதற்கு உதவி செய்யும். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்குங்க. விளையாட்டுல உங்களுக்கு அதிகமான ஈடுபாடு இன்னைக்கு ஏற்படுங்க. நிறைய ஸ்போர்ட்ஸ்ல நீங்க கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். தாய் வழி சொந்த பந்தங்கள் மூலமாக சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்க அனுசரித்து போவதன் மூலமாக நல்ல நன்மைகள் நீங்கள் பெற முடியுங்க. ஸோ உறவினர்களிடம் அனுசரித்து போங்கள். நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.